In Tamil, there are several books being written even today about various poisons. So, and thank you so much for the speech and the mention about the award and about the singers. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் ஜெயமோகன். அவரை பற்றிய அறிமுகம் தேவைப்படுபவர்கள் இங்கு வந்திருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். விஷ்ணுபுரம் அமைப்பின் வழிகாட்டியும் தமிழின் முதன்மையான எழுத்தாளர்களில் ஒருவருமான ஜெயமோகன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அரங்கிலும் அவையிலும் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். காலை முதலே ஒரு இலக்கிய விழாவாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு முழு நாள் நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இளம் எழுத்தாளர்களை, கவிஞர்களை முன்வைப்பது என்பது அந்த அரங்கினுடைய நோக்கம். இந்த ஆண்டு கூடுதலாக இளம் எழுத்தாளர்களை பற்றி முந்தைய தலைமுறை எழுத்தாளர்கள் பேசக்கூடிய ஒரு அமர்வு நிகழ்ந்தது. மிக சிறப்பான ஒரு உரையாடலாக அது அமைந்தது. இந்த நிகழ்வு அதனுடைய முத்தாய்ப்பு முடிச்சு. ஆகவே ஒரு நீண்ட உரையை எல்லா ஆண்டும் நான் நிகழ்த்தும் வழக்கமில்லை. சுருக்கமாக சில சொற்களை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, குமர குருபரன் மறைந்த பிறகு தொடங்கப்பட்ட இந்த விருது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. 8 ஆண்டுகள் ஆகின்றது. இது எங்களுடைய 8வது விருது. இந்த விருதை இதற்கு முன்பு பெற்றவர்கள் மிக தீவிரமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த விருதை பெற்றவர்கள் 4 பேர் இந்த அரங்கிலேயே இப்போது இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வேறு வேறு துறைகளில் வேறு வேறு தீவிரங்களுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். திரைப்படத்துறையிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதெல்லாமே மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். விருதுகளை கொடுப்பதில் 2 கோணங்கள் இருக்கின்றன. நாங்கள் அளிக்கக்கூடிய 3 விருதுகளில் 2 விருதுகளுமே பெரும்பாலும் சாதனையாளர்களுக்கு அளிக்கப்படுவே. அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பணிகளை ஆற்றி அதற்கான ஏற்பை பெறாதிருந்தவர்கள் எங்களுடைய மரியாதையை அந்த விருதின் வழியாக தெரிவிக்கிறோம். இந்த ஒரு விருது சாதனை படைக்க போகிறவர்களுக்கான விருது. அவர்களை அடையாளம் காட்டுவது என்பது ஒரு சவாலான பணி, சிக்கலானதும் கூட. அது ஒரு கூட்டு முடிவாகத்தான் எடுக்க முடியும். பெரும்பாலும் இந்த ஒரு விருதுக்கான விவாதங்கள் 6 மாதங்களுக்கு மேலாகவே எங்கள் நண்பர் குழுக்கள் நடப்பது வழக்கம். வெவ்வேறு பெயர்கள் வந்து செல்லும். அவற்றை ஒவ்வொன்றாக படிப்போம். சில சமயம் மிகை உற்சாகத்தோடு சில பெயர்களை சொல்லுவார்கள். அப்படி சொல்லப்பட்ட ஒரு பெயர் தான் விஜயகுமாருடைய பெயர். சென்ற புத்தக கண்காட்சி முடிந்தவுடனே ஊருக்கு திரும்பி போகும்போதே கடலூர் சீனு போட்டு இந்த விருது சார் இவர்களெல்லாம் கொடுக்க போகிறோம் என்றார். இல்லை, நீங்கள் மட்டும் முடிவு பண்ண முடியாத சீனு அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னார். கிட்டத்தட்ட அவர் முடிவு பண்ணபடியே இந்த விருது விஜயகுமாருக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு நம்முடைய நண்பர்கள், விஷ்ணுபுரம் அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் ஒரு 15-20 பேர் முழு நேர கவிதை தேடலில் இருக்கக்கூடியவர்கள். அது எல்லா ஆண்டும் எல்லா நாளும் கவிதையை தேடி படிக்கக்கூடியவர்கள். தமிழில் எழுதப்பட்ட எல்லா கவிதையும் படிக்கக்கூடியவர்கள். ஆனால் கவிஞர்கள் அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, கவிஞை எழுதாமல் கவிதை படிக்கக்கூடிய ஒரு 15-20 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே விஷ்ணுபுரம் அமைப்புக்குள்ளே தான் இருக்கிறார். ஆகவே அதனுடைய ஒரு பொது விவாதத்தின் வழியாகத்தான் இந்த விருதுகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மனுஷபுத்திரன் இங்கே இருக்கிறார். அவருடைய மரபை சேர்ந்தவர் என்று சொல்லத்தக்க 2வது விருது பெறுகிறார். முன்பு சதீஷ்குமார் சீனிவாசனும் அவருடைய பாணி அல்லது அவருடைய எழுத்து முறையிலிருந்து இன்ஸ்பயர் ஆனவர். ஆனால் இவர்களுக்கும் அவருக்கு எந்த பொதுத்தன்மை இல்லை என்பதும் இந்த தொடர்ச்சியாக சுட்டி காட்ட வேண்டியது. அதாவது சதீஷ்குமார் சீனிவாசன் கவிதையில் ஒரு துளி கூட மனுஷபுத்திரன் இல்லை. அதேபோல் விஜயகுமாருடைய கவிதையில் ஒரு துளி கூட மனுஷபுத்திரன் இல்லை. அதுதான் சுவாரஸ்யமானது. ஒருவரை முன்னுதாரணமாக கொள்வது அல்ல அவர்களிருந்து இன்ஸ்பயர் ஆவது. ஆனால்
இன்ஸ்பிரேஷன் மட்டும் அவருடைய எடுத்துக்கொள்வது, பாணியோ மொழியோ எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, ஆனால் மானசீகமாக தொடர்ந்து அவருடைய ஒரு உரையாடல் இருந்து கொண்டிருப்பது, இதுதான் இலக்கியத்தினுடைய சரியான தொடர்ச்சி என்று நான் நினைக்கிறேன். என்பதில் இந்த விருது குமரகுருபரன் நினைவை தொடர்ந்து பேணி வருகிறது. இதனுடைய கேள்வி ஒன்று எழலாம், சில சமய விவாதங்கள் இது வருவது உண்டு. ஒரு கவிஞனுடைய பெயர், குமரகுருபரன் பெயர், ஒரு புகைப்படம், அவனை பற்றிய ஒரு சித்திரம் தொடர்ந்து ஏன் பேணப்பட வேண்டும்? கவிதை இங்கே தானே இருக்க போகுது. கவிதை இருந்தால் போதுமே. கவிஞன் என்று ஒருவனை அதற்கு பின்னாலே தொடர்ந்து ஏன் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம்? ஒன்று சொல்லப்போனால் இது ஒரு ஆளுமை உருவாக்கம், ஒரு ஆளுமையை முன்னிறுத்துறது தான். ஒரு பர்சனாலிட்டியை கிராஃப்டிங் ஒன்று இருக்குதுல்ல, அது மிக முக்கியமானது. நீங்கள் கவிதை மட்டுமாக கவிதை நிலை கொள்ள முடியாது. ஒருவேளை கவிதை மட்டுமாக கவிதை நிற்கும்போது கூட நாம் என்ன செய்கிறோம்? அணிலாடு முண்டிலார் என்று ஒருவரை அதற்கு பின்னால் உருவாக்கம் செய்து கொள்கிறோம். அப்படி ஒரு ஆளுமை இருக்கணும். அந்த ஆளுமையுடைய குரலாக, முகமாக, வெளிப்பாடாகத்தான் கவிதை இருக்க முடியும். ஆகவே நாம் குமரகுருபரன் அத்தனை கவிதைகளுக்கும் பின்புலமாக ஒரு குமரகுருபரனை நிலைநிறுத்த வேண்டியிருக்கிறது. 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து தான் செய்து வந்திருக்கிறோம். நம்மள இன்றைக்கு நமக்கு வள்ளுவருக்கு ஒரு முகம் இருக்கிறது, அது நாம் உருவாக்கி கொண்ட முகம். வள்ளுவர் எப்படின்னு நமக்கு தெரியாது. வள்ளுவரை பற்றிய மிக பழைய முகம் என்பது ஒரு சமண துறவி தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முகம்தான். இன்றிருக்கக்கூடிய முகம் 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய சிலையை நாம் வைத்திருக்கிறோம். கம்பனுடைய முகம் நாம் வரைந்து உருவாக்கினது. அப்படி தொடர்ந்து நாம் கவிதையை ரசிக்கும் போது அதற்கான ஆளுமையை, கவிஞன் என்ற ஆளுமையை பின்னால் புனைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதிலேயே 2 கட்டங்கள் இருக்கின்றன. நம் முன் மனிதனாக கவிஞன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நம்முடன் உரையாடி கொண்டிருக்கும் போது, அவனுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்கள், பிரச்சனைகள், அவனுக்கு நமக்குமான உறவு எல்லாம் சார்ந்த ஒரு கவிஞன் ஒரு சித்திரம் ஒன்று இருக்கிறது. அப்புறம் அந்த கவிஞன் வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருப்பான். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கவிஞன் என்கிற அந்த உருவகம் இருக்கிறது. ஆனால் அவன் மறைந்த பிறகு நாம் வேறொரு வகையில் அவனை திருப்பி புனைய ஆரம்பிக்கிறோம். வேறொரு வகையில் அவனை டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறோம், கிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிலிருந்து சில விஷயங்கள் வெளியே போகும், அதில் சில விஷயங்கள் கூடுதலாகும், சில விஷயங்கள் மிகைப்படுத்தப்படும். உதாரணமாக புதுமை பித்தனை பற்றி நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்திரம், பல விஷயங்கள் கானாசு போன்றவர்களால் மிகையாக கொஞ்சம் சொல்லப்பட்டவை. அவருடைய ஜோவியல்னஸ் அல்லது அவருடைய ஒரு சினிக்கல் தன்மை என்பது கானாசு திருப்பி அடிக்கொள்ளப்பட்டு அது கொஞ்சம் மேலே வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், புதுமை பித்தன் சொல்லும் போதே உதாரணமாக வரக்கூடிய ஒரு கதை உண்டு. ஒரு உடைந்த நாதர் சுரத்தை கொண்டு வீட்டு முன்னால் உட்காந்து நான் அபஸ்வரமாக வாசி தள்ளிட்டு இருந்தார். இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க இது கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு. திருவாவூரை ராஜத்திரம் பிள்ளை கட்டுரை எழுதுறாயா, அங்கே போய் கேட்டியா அப்படின்னாராம். இந்த தன்மை புதுமைப்பித்தன் ஒரு ஆளுமை அதில் வருது. இது நாம் புனைந்து அவன் மேலே ஏற்றக்கூடியது. அதன் பிறகு நம்ம ஃபோட்டோகிராஃப் வருது. அந்த ஃபோட்டோகிராஃப் நம்ம வரைய ஆரம்பிக்கிறோம். அப்படியே புதுமைப்பித்தன் நாம் உருவாக்குறோம். இது போல ஒரு கவிஞனை நாம் அவருடைய மரணத்துக்கு பிறகு மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி தொடர்ந்து ஆளுமை உருவாக்கங்கள் வழியாகத்தான் கவிதைகள் நிலை கொள்கின்றன வரலாற்றில். பாரதி கூட யாமறிந்த கவிஞர்கள்னா ஆளைத்தான் சொல்றாரு, கவிதை அல்ல. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் தான் முக்கியம், அந்த ஆளுமை தான் முக்கியம். அந்த ஆளுமையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த விருது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த விருது அளிக்கப்படுவதும் அவ்வாறு ஆளுமையை கட்டமைப்பதற்காக அல்லது வலியுறுத்துவதற்காக அல்லது முன்வைப்பதற்காகத்தான். நண்பர்களே, இந்த காலை முதலே கவிதையை பற்றிய ஒரு விவாதங்கள் நடந்து வந்தன. சுவாரஸ்யமான பல கேள்விகள் எழுந்தன. பொதுவாக இந்த மாதிரி விவாதங்களில் இருந்து நமக்கு கருத்துக்கள் கிடைப்பதில்லை, தரவுகள் கிடைப்பதில்லை. நமக்கு கிடைக்கிறது கேள்விகள் அல்லது குழப்பங்கள் தான். நாம் இங்கிருந்து கிளம்பி செல்லும் போது நமக்கு டேக் ஹோமாக இருக்கக்கூடியது நம்ம கூடவே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், அல்ல 2 கேள்வி, 5 கேள்வி தான். அந்த மாதிரியான ஒரு விவாதத்தில் என்னுடைய கேள்வி காலையில் 2 தடவை அது நான் சொன்னேன். அப்புறம் இங்கே விவாதத்தில் அது வந்தது. 2 விஷயங்கள். ஒன்று, ஒரு சூழலுடைய அல்லது வெளியே எங்கேயோ ஒரு எழுத்தாளன் கவிஞன் படிக்கக்கூடிய சூழலுடைய ரெஸ்பான்ஸ் மட்டுமாக அல்லது அதனுடைய பாதிப்பு மட்டுமாக அல்லது அதனுடைய விளைவு மட்டுமாக ஒரு கலைஞனோ கவிஞனோ இருக்கிறானா,
அல்லதுக்கு நேர் எதிராக அதனுடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கானா? இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், இதனுடைய ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷனாக இன்னொரு கேள்வியை கேட்டுக்கலாம். ஒரு சூழலுடைய சரியான பிரதிநிதித்துவமாக ஒரு கவிஞன் பேசுகிறானா, இல்லை ஒரு சூழலுடைய நேர் எதிரான ஒரு ஆளாக கவிஞன் நின்று கொண்டிருக்கிறானா? இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கத்தான் செய்யுது. ஒரு சூழல் மேலே இருக்கக்கூடிய கடுங்கசப்பு, ஒவ்வாமை, விளக்கம் ஒரு கவிஞனை உருவாக்க முடியாதா? இந்த கவிஞன் இந்த காலகட்டத்தின் ஒன்றை கூட பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை, எனவே அவன் மகா கவிஞன் என்று ஒரு கவிஞன் நம்ம சொல்ல முடியாதா? அப்படிப்பட்ட கவிஞர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன், கிட்டத்தட்ட முடித்துட்டு அவன் தொடராக வந்து கொண்டிருக்கிறது. அது இந்திய மரபு உருவாக்கிய மகத்தான 3 கவிஞர்கள் என்று தொடர்ந்து சம்ஸ்கிருத கவிஞர்கள் அத்தனை பேர் சொல்லக்கூடிய 3 பேர். ஒருவர் வந்து வால்மீகி, இன்னொருத்தர் வியாசர், 3வது பிருகத் கதை எழுதிய குணாத்தியர். குணாத்தியருடைய கதையை தான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் குணாத்தியர் இந்த முன்னாடி எழுதின யாருடைய மரபையும் சேர்ந்தவர் அல்ல. பைசாஜிக மொழியில் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. மொத்தமாக வேறொரு உலகத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் எதையும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. அப்படி வேறொன்று சாத்தியம் இல்லையா? அப்போ ஒரு கவிஞனுடைய இயல்பு என்பது இன்னென்ன இன்ஃப்ளூயன்ஸால் இவன் உருவாயிருக்கான்னு சொல்வதா, இந்தந்த இன்ஃப்ளூயன்ஸை முற்றாக விளக்கக்கூடிய வேறொரு அம்சம் அவன்கிட்ட இருந்து அதனால் அவன் உருவானான்னு சொல்வதா? அப்போ அவனுடைய பர்சனாலிட்டி என்பது இதெல்லாம் வந்து இணையக்கூடிய ஒரு கோடா, இல்லை இந்த கோடுகள் எல்லாத்திலையும் வெளியே நிற்கக்கூடிய ஒரு ஒரு எதிர் ஒரு ஒரு புறக்கணிப்பு அல்லது ஒரு விளக்கமா? இதுதான் வந்து எனக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஒரு கவிஞன் வந்து என்னுடைய பார்வையில் ரெப்ரசன்டேஷன் என்பது 2ஆம் பட்சமானது என்று தான் நான் நினைக்கிறேன். வேறுமாறு நினைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் ரெப்ரசன்டேஷன் என்பது கவிஞனுடைய வேலை அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. கவிஞனுடைய தனித்தன்மை கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ஒரு கவிஞனை முக்கியமாக்குது. ஒன்று, அவனுடைய சமகாலத்திற்கு அவன் கொடுக்கக்கூடிய கடும் எதிர்வினை தான். அந்த சமகாலத்துடைய எந்த ரசாயனத்தாலும் வேதிவினைக்கு ஆளாகாத ஒரு உலோகமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் கவிஞனுடைய முக்கியமான பண்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை அம்சங்கள் மட்டும் இல்லை, நல்ல அம்சங்களுக்கும் அவனுக்கு பெரிய செல்வாக்கு இல்லாமல் இருக்கும். திருப்பி நான் இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, மொத்த சுதந்திர போராட்டம் புதுமைப்பித்தலில் எந்த இம்பேக்டையும் உருவாக்கலை. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட சாத்தியமான ஒரு காலத்தில் வாழ்ந்தவன் தன்னுடைய தனிப்பட்ட கடிதங்களில் சுதந்திர போராட்டத்தை நிறைய எழுதியிருக்கிறான். ஒரே ஒரு கதை தான் சுதந்திர போராட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறான், அதுவும் நக்கல் அடித்து எழுதியிருக்கிறான். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சட்டையை கட்டி தன்னை தாம் பெற்ற காயங்களை எல்லாம் காட்டுறாரு. அதை வேடிக்கை பார்க்க போயிட்டு வந்து நக்கல் அடித்து போயிட்டுருக்காரு. அதுதான் வந்து குவித்த சுதந்திர போராட்டத்தை பற்றியதுன்னு ஒரே கதை. அப்போ தன்னுடைய காலகட்டத்தில் இருந்த ஒட்டுமொத்த தமிழ் மறுமலர்ச்சி இயக்கம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு கதை தான் எழுதியிருக்கான். ஒரே ஒரு கதை தான், அது நக்கல் அடித்து எழுதப்பட்ட கதை. ஒரு தமிழ் பண்டிதரை பற்றி, தமிழ் பண்டித நடையில் எழுதப்பட்ட ஒரு கதை, அது நக்கல் அடித்து எழுதியிருக்கான். ஏன்? ஆனால் அவன் தான் நம்முடைய மரபின் முதன்மை படைப்பாளியாக நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆகவே எதிர்வினை என்பதும் அல்லது எதிர்நிலை என்பதும் கூட மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு காலம் வந்து ஒட்டுமொத்தமாக மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலமும் அந்த முந்தின காலத்திலிருந்து அப்படியே மாறிட்டு இருக்கு. இந்த வயதில் நான் உணரக்கூடிய ஒன்று என்னென்றால், காலத்திற்கோ வாழ்க்கைக்கோ தொடர்ச்சி என்று ஒன்று உண்டு என்பது நாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய, நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாயை மட்டும்தான். நேற்றுக்கு இன்றுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. இந்த காலம் என்பது முற்றிலும் வேறுண்டா தான் இருக்கு, டோட்டலாக வேற காலம் தான் வருது. ஆனால் ஒரு தொடர்ச்சி ஒன்று இருக்கு, அது நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியது. அதை உருவாக்குவது இலக்கியம் மட்டும்தான், புனை கதை மட்டும்தான். அதனுடைய ஒரு வடிவமாகிய இலக்கியம், அதாவது செய்யுள், நீண்ட காலமாக காவியங்கள், தொடர்ந்து கதைகளை சொல்லி கவிதைகளை சொல்லி அதை நினைவில் நிறுத்தி 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 காலத்துக்கு புரிந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ நீங்கள் வரலாறு என்று சொல்வது, பண்பாடு என்று சொல்வது இந்த நினைவு தொகுப்பு தான். அந்த நினைவில் இருக்கிறது இலக்கியம் மட்டும்தான்.
ஆகவே இந்த தொடர்ச்சி என்பதே வந்து ஒரு தொடர்ந்து நாம் புனைந்து கொண்டிருக்கக்கூடியது. அந்த தொடர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு பணியில் தான் ஒரு கவிஞனும் எழுத்தாளரும் இருந்துட்டு இருக்கான். அந்த தொடர்ச்சியை உருவாக்கும் பொருட்டு தான் அவன் ஒரு மாறாத அம்சத்தோடு தன்னை தொடர்படுத்திட்டு இருக்கான். இது மாறாதது, இதுதான் அடுத்தது அப்படிங்கிற இந்த கண்ணியிலேருந்து அவன் அடுத்த கண்ணி தான் அவனுக்கு முக்கியம். அது முந்தின கண்ணி அடுத்த கண்ணி தான் அவனுக்கு முக்கியம். இந்த பர்டிகுலர் கண்ணிக்குள்ளே அவன் ரொம்ப இல்லாமல் தான் இருக்கான். ஆகவே ரெப்ரசன்டேஷன் என்பதை விட எதிர்வினை என்பது தான் ஒரு கலையினுடைய அடிப்படையான விஷயமா இருக்குமா? ஒவ்வாமை என்று ஒன்று இருக்கிறது. ஏன் வந்து எல்லா மகத்தான கலைஞர்களுக்கும் சமகால ஒவ்வாமை அளிக்கிறது? ஏன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் என்று ஒருத்தன் பொது வெளிக்கு வந்து பேச ஆரம்பிக்கும் போது சாமானியர்கள் ஏன் பதற்ற அடைகிறாங்க? மனுஷபுத்திரன் இங்கே சொன்னார். மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை பற்றின பாமர எதிர்வினைகளை பற்றி சொன்னார். ஏன் அது வருது? நீ ஏன் அந்த கசப்பை வச்சிருக்க? உனக்கு என்ன குறை என்று கேட்குற சாம. உனக்கு தான் எல்லாம் இருக்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நீ ஏன் அப்படி மனக்குறையோட இருக்க? ஏன் கசந்துட்டு இருக்க? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குது. இல்லை, எல்லா கலைஞர்களுக்கும் சமகாலம் சார்ந்து விமர்சனங்களும் ஒவ்வாமைகளும் தான் இருக்கும். அடுத்த காலகட்டத்தை பற்றி ஒரு கனவு இருக்கும், இருந்த காலத்தை பற்றி ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். நேற்றைய மகத்துவங்கள், இன்றைய ஒவ்வாமை, நாளைய கனவு. இதுதான் ஒரு 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 ப்ராசஸாக இருக்குது. சாமானியர்களுக்கு நேற்று கிடையாது, நாளை கனவும் கிடையாது. இன்று பற்றின பற்றும் அது சார்ந்த ஈடுபாடுகளும் தான் இருக்குது. அவங்க ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க. ஆகவே இந்த ஒவ்வாமை கசப்பு என்ற ஒரு அம்சம் அதுதான் வந்து பெரும்பாலும் படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கு. அதோடு அந்த ஒவ்வாமை கசப்பை கடந்து ஒரு பெருங்கனவை அவன் சென்றடைகிறான். இந்த விவாதம் தொடர்ந்து என்னுடைய தளத்தில் நம்முடைய நண்பர்கள் குழுவில் போயிட்டே இருக்கேன். நான் இந்த ஒரு மிக கசப்பான ஒரு நாவலை நாம் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ கசப்பான ஒரு நாவல் எழுதுறீங்க, அப்போது வேறு படைப்புகளை பற்றின்னு சொல்கிறீங்க, உலக படைப்புகள் இப்படி இருக்குது, அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், கம்பராமாயணத்துடைய ஒட்டுமொத்தத்தில் யுத்த காண்டம் மட்டும் தனியாக எடுத்தா மற்ற அத்தனை காண்டங்களை உள்ள வைக்கிற அளவுக்கு பெருசு. கம்பராமாயணத்தில் வன்முறை மட்டுமே எடுத்து பார்த்தா 80% வன்முறை தான், போர்க்கள வர்ணனை தான். மகாபாரதத்தில் 80% வன்முறை தான். நெகட்டிவிட்டி என்பது எபிக்ஸுடைய அடிப்படை, எதிர்மறை இருட்டு என்பது எபிக்ஸ் அடிப்படை. ஏன்னா ஒவ்வாமையிலேருந்து அது உருவாகுது. ஆனால் அது கனிந்து உயர் கனவாக மாறக்கூடிய ஒரு தருணம் அதில் சாத்தியமாகுது. அது மாமரத்துடைய வேரில் இருக்கக்கூடிய கசப்பு கனியில் இருக்கிறது இல்லை என்று சொல்வது போல தான். அது எப்படி அந்த மாயம் எப்படி நடக்குது? அது ஒவ்வொரு முறையும் அது மாயம்தான். ஒவ்வொரு முறையும் சரியாக நடக்குது, ஒவ்வொரு முறையும் அது மாயம்தான். அது அந்த மாயத்தை தான் திரும்பி திரும்பி கலை கலை என்று சொல்லிகிட்டே இருக்கும், கவிதையிலோ இலக்கியத்திலேயோ. நண்பர்களே, இந்த மேடையில் முன்பு இந்த விருதை அளித்து பேசிய போது தமிழ் கவிதையிலே உருவாகி வந்த ஒரு இலகுத்தன்மையை பற்றி சொன்னேன். நினைவில் இருக்கலாம். அது ஒரு அம்சம். ஆனந்தகுமாருடைய விருது விழாவில் அதை திருப்பியும் வலியுறுத்தி சொன்னேன். மென்மையாக தொடுவதின் கலை வெளிவந்த ஒரு கவிதைகளவை, பெரும்பாலும் குழந்தைகளை பற்றிய கவிதை, குழந்தைகளுடைய மூட் சேஞ்சிங் பற்றின கவிதைகள். அப்படி ஒரு தனி தமிழ் கவிதையில் ஒரு தனி ஒரு மரபே அப்படி உண்டு, குழந்தைகளை பற்றி மட்டுமே எழுதக்கூடிய கவிதைகள். முகுந்து நாகராஜன் அப்படி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு மரபு, அந்த மாதிரியான ஒரு வகைமை அன்று தோன்றி வந்தது. அந்த வகைமைக்கு சம்பந்தமே இல்லாத வேறொரு வகையான கவிதையாக இவருடைய கவிதைகள் இருக்கின்றன, விஜயகுமாருடைய கவிதைகள். இதை பற்றி நவீன், ஜிஎஸ்எஸ்சி நவீன் அவர்கள் இவர் விஜயகுமாருக்காக கவிதை என்கிற நவீன கவிதை என்கிற இணையதளம் வெளியிட்ட சிறப்பிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிறார். அப்போ அதுக்கான பதில் இதுதான். என்ன காரணத்துக்காக அந்த மெல்லிய அழகிய இனிமைக்கு இங்கு விருது கொடுக்கப்பட்டதோ அதே காரணத்துக்காகத்தான் இவருடைய கவிதையில் இருக்கக்கூடிய
வலுவான தொடர்ச்சியான கசப்புக்கும் விருது கொடுக்கப்படுகிறது. இந்த கவிதைகளை படிக்கும்போது, இந்த கவிதைகளை பற்றி இன்று ஏற்கனவே பேசிவிட்டார்கள். இந்த கவிதைகளில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கசப்பும் ஒவ்வாமையும் வெளிப்படக்கூடிய தன்மை தான். இந்த கசப்பும் ஒவ்வாமையும் இன்றைய தமிழ் சூழலுடைய சரியான பிரதித்துவம் என்று கேட்டால் கிடையாது. நண்பர்களே, என்னுடைய 40-50 ஆண்டுகள் நாம் பார்த்த வரையில் இந்த காலகட்டத்தில் தான் தமிழகம் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். இதை நான் சொல்லும்போது பலர் அதை நம்ப மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அளவு அனுபவம் இருக்காது. இதே தமிழகத்தில் பெரும்பாலான வீடுகளில் ரேஷன் மட்டுமே உணவாக இருந்த, ரேஷன் அரிசி மட்டும் உணவாக இருந்த காலம் எனக்கு தெரியும். உணவு ஒருவருடைய வருமானத்தில் 90% உணவு செலவு மட்டுமே இருந்த காலம் எனக்கு தெரியும். தமிழகத்தில் மிக உச்சகட்ட குடும்ப வன்முறைகள் இருந்த காலம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலத்திலையும் அந்த விடுதலையாகி வேற இன்னும் மேம்பட்டு வந்திருக்கிற என்ற சித்திரம் தான் எனக்கு இருக்குது. எனக்கு ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது எவ்வளவு நன்றாக மாறி இருக்குங்கிற நினைவு தான் இருக்குது. ஏன்னா என்னோட நினைவுகள் எல்லாமே எதிர்மறையானவை. எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும். முதல்ல உணவுக்கான வறுமை தமிழகத்தில் நீங்கி நான் கண்ணால் பார்ப்பேன் என்று 80களில் நினைச்சே பார்த்து கிடையாது. எந்த இடத்துலையும் உணவுக்கான மக்கள் கூட்டமாக காத்திருக்க நான் பார்த்துருக்கிறேன். இதே சென்னையில் உயர் நீதிமன்றத்துக்கு முன்னால் உணவகத்தில் மிஞ்சின எச்சில் சோறை உருட்டி ஒரு உருண்டை 50 பைசாவுக்கு விற்பதை நான் பார்த்துருக்கேன். எல்லா சோறையும் கலந்து எச்சில் சோறு அது. அதை வாங்கி ஆட்கள் உட்காந்து சாப்பிட்ற நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் விற்க முடியுமா அது? ஆக ஒரு பக்கம் தமிழகம் மகிழ்ச்சியானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது இந்த கவிதை ரெப்ரசன்ட் பண்ணலை. இந்த கற்பனை ஒரு தனிப்பட்ட தீவில் இருந்து கொண்டு கவிஞனுடைய கசப்பை தான் சொல்லிட்டு இருக்கு. கவிஞனுடைய கைவிடப்பட்ட நிலையை தான் சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வாமையை தான் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் இயல்பு தான். அது ஒரு கவிஞன் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நான் நினைக்கிறேன். இது இல்லை இன்னும் இன்னும் என்று அவன் கேட்குறான். இன்னும் வேறொன்றை பற்றின ஒரு கனவு அவனுக்கு இருக்கிறது. அந்த கசப்பினுடைய கவிதையாக இவை இருக்கு. இந்த கவிதையில் நாம் பார்க்கும்போது 2 படிமங்களை இவரை அடையாளப்படுத்துவதற்கான உதாரணமாக சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு உறவுக்கு பதிலாக ஒரு கசப்பு செடியை நட்டு வைக்கிறது ஒரு படிமம் ஒரு கவிதையில் வருகிறது. ஒரு உறவுக்கு பதிலாக ஒரு கசப்பு செடியை நட்டு வைத்தல். எனக்கு அந்த படிமம் ரொம்ப ஒரு கவிஞனை தொட்டு உணரக்கூடிய படிமமாக இருந்தது. அதற்கு இணையான ஒரு படிமமாக சொல்ல வேண்டியது மலையாள கவிஞர் வைலோப்புள்ளி ஸ்ரீதரன் மேனோன் அவர்கள் எழுதிய கைப்ப வல்லரி என்கிற கவிதை. கைப்ப வல்லரி அப்படின்னா பாகற்காயின் தளிர்கொடி என்று அர்த்தம். அது பாகற்காய் கொடியை பற்றின ஒரு கவிதை. அது கொடியை நீங்கள் ஒரு முறை கூட பாகற்காய் சாப்பிடலைன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அது அவ்வளவு ஒரு பளிங்கு மாதிரி இருக்கும். அது அந்த கொடி பச்சை பளிங்குனால ஒரு கொடியை செஞ்சு காயும் பளிங்கு மாதிரி தான் இருக்கும். காய்களில் பாகற்காய் பிஞ்சு அளவுக்கு அழகான ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் கசப்பு தன்னுடைய வீட்டில் அவ்வளவு இனிமையாக அவ்வளவு அழகாக வளர்ந்து வரக்கூடிய கசப்பை பற்றி அந்த கவிஞர் எழுதியிருக்கு. அதுதான் கைப்ப வெள்ளரிங்கிற கவிதை. அந்த கசப்பினுடைய ஒரு சித்திரம், உறவினுடைய பதிலாக ஒரு கசப்பு செடியை நட்டு வைக்கக்கூடிய ஒரு கவிதை. பெரும்பாலான கவிதைகள் இந்த இமேஜ் வேறு வேறு வகைகளில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு வலுவான இமேஜாக இருக்கு. இன்னொரு இமேஜ் இதுக்கு ஆப்போசிட்டாக, இதுக்கு எதிர்மறையாக வேறு வகையான ஒரு இமேஜ் என்பது ஒரு வரிசையான இமேஜ்களில் ஒன்று. உதாரணத்துக்காக சொல்கிறேன். டீ கடையில் ஊர்ந்து கொண்டிருக்கும் இரும்புக்கு சிந்தக்கூடிய ஒரு துளி தண்ணி, ஒரு மழை என்று ஒரு வரி வருது. ஒரு வரி டீ என்பது ஒரு ஆனால் அது எவ்வளோ இனிமையான மழை, ஒரு தேன்மழை. ஒரு துளி தான், ஆனால் ஒரு தேன்மழை, ஒரு குட்டி தேன்மழை. ஆக இந்த 2 எல்லைகளுக்குள்ள இந்த கவிதைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கவிஞனை ஒரு விருது கொடுத்து முன்னிறுத்தும்போது நாம் செய்வது என்ன அப்படின்னா, இப்போ கவிதை படிக்கிறப்போ இப்போ உள்ள முக்கியமான சிக்கலே அதுதான். என்ன என்றால் கவிதை தனியாக பிரசுரமாகும்.
நான் ஒரு கவிதை ஞாபகம் வச்சுருப்போம், யார் எழுதுன ஞாபகம் இருக்காது. திருப்பி சொல்கிறேன், ஒரு கவிதை எழுதி அது கவிதை ஞாபகம் இருக்கு, யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்களா, நீங்கள் கவிதை எழுந்துட்டீங்க. ஏன்னா அவன் தான் அது, அவன் தான் அது. உதாரணமாக நீங்கள் போய் லேபில் ரத்தம் கொடுக்குறீங்க, உங்கள் பேர் அதில் எழுதலைன்னா அப்போ அந்த ரத்தத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இது அவனை நீங்கள் அவனுடைய எல்லா கவிதை வழியாக அவனை கோர்த்து கொள்ளணும். எனக்கு நான் பலமுறை எழுதியிருக்கிறேன். எனக்கு என்னுடைய பிடித்தமான கவிஞருடைய புகைப்படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எனக்கு தேவதேவன் என்னோடய ஆதர்ச கவிஞர். கடந்த 30 ஆண்டுகளாக மனுஷபுத்திரன் என்னுடைய வேண்டிய கவிஞர். இவங்களுடைய புகைப்படங்களே எனக்கு பிடிக்கும். ஏன்னா கவிதையோட ஒரு பகுதி தான் அவங்களுடைய புகைப்படம். அவங்களுடைய புத்தகத்துடைய பழைய எடிஷன்ஸ் முக்கியம். ஏன்னா அதுவும் அவங்களுடைய பர்சனாலிட்டியோட ஒரு பகுதி தான். இப்போ என்னுடைய சேகரிப்பில் மனுஷபுத்திரனுடைய என் படுக்கறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார் தொகுப்பு இருக்கு. அலை அலையாக இருக்கும் அந்த அட்டை. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்சனாலிட்டி நான் உருவாக்குறேன். இந்த பர்சனாலிட்டியோட ஒரு பகுதியாக இருக்கும்போது தான் ஒவ்வொரு கவிதையும் முக்கியமாகுது. இதனால தான் திருப்பி சொல்கிறேன், சில சமயங்களில் நம்ம இந்த கவிஞருடைய 10 கவிதை முக்கியம்னு சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக கவிஞரை நீங்கள் நெருங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய இந்த கவிதையில் அப்படி என்னதான் இருக்குன்னு இன்னொருத்தர் கேட்கக்கூடிய கவிதை உங்களுக்கு பர்சனலாக முக்கியமாக இருக்குது. ஏன்னா இது அவனுடைய குரல். ஆகவே ஒரு கவிஞனுடைய எல்லா கவிதையும் சேர்ந்து ஒரு நெடுங்கவிதையாக கூட படிக்க முடியும். அவன் வாழ்நாள் முழுக்க ஒரு கவிதையை தான் எழுதி முடிக்கிறான். கவிஞர்கள் ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்கிறேனே, ரிப்பீட் பண்ணலைன்னா அவன் நல்ல கவிஞன் கிடையாது. உலகத்தை முழுக்க எழுதுறதுக்காக ஒரு கவிஞன் வரல. அவனுடைய பாட்டை பாடிட்டு தான் வரான். டெய்லி காலையில் ஒரு பாட்டை பாடுறதுக்காக குயில் நம்ம தோட்டத்துக்கு வரல. ரிக்வேத காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பாட்டை தான் பாடிட்டு இருக்கு. கவிஞன் ஒரு புண்ணின் ஒரு காயத்தின் வேதனை, ஒரு பாடலுடைய ஆள் தான். அது கம்பன் கூட அப்படித்தான், காளிதாசன் கூட அப்படித்தான். இதை சொல்லும்போது பெருங்கவிஞனை ஒரே பாட்டு கவிதை எழுதினவன் யாராவது சொல்லியிருக்கானா அப்படின்னு தேடி பார்த்தேன். அப்போ காளிதாசனை எம்என் விஜயன் சொல்கிறாரு, அவன் எழுதினது ஒரு கவிதை தான் அப்படிங்கிறார். எவ்வளோ 4 மாகாவியங்களை எழுதினான்னு சொல்கிறாரு, ஒரு கவிதை எழுதியிருக்கான் பேராசிரியர் எம்என் விஜயன் சொல்கிறார். அப்போ அது சாத்தியம்தான். அப்போ ஒரு கவிதன் ஒரு வரியை தான் எழுதிட்டே இருக்கான். ஒரு துயர், ஒரு குரல், ஒரு ஆற்றாமை, ஏதோ ஒன்று. அது கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறிட்டே இருக்குது. அது வண்ணம் மாறிட்டே இருக்குது. நான் பார்த்துட்டு இருக்கும்போதே பச்சையிலும் சிவப்புக்கு மாறக்கூடிய சில உருவங்களை போல் அந்த பரிணாமம் நமக்கு தெரியும். அப்போ அவனுடைய எல்லா கவிதையும் முக்கியமாகணும் என்றால் அவன் முக்கியமாகணும். அவன் முக்கியமாகணும்னா அவன் கூட நாம் வளர்ந்து வரணும். அவனை தொடர்ந்து ஆண்டு கணக்கில் நம்ம அவன் கவனிக்கணும். அவன் எழுதக்கூடிய எல்லாமே கவிதை தான். அவன் எதில் நல்ல கவிதை, நமக்கு பிடித்த கவிதை, பிடிக்காம கவிதையில் இருக்கலாம். ஆனால் எல்லாமே முக்கியம். எல்லாமே அவனுடைய குரல் தான். எல்லா வார்த்தையும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக ஒரு கவிஞனை தொடர்ந்து போகணும். அதற்கு சரியான வழி என்பது ஒரு கவிஞன் தன்னுடைய இருப்பை தெரிவிக்கும் போதே அவனை முன்னிறுத்துவது தான். இப்போ எழுத ஆரம்பிக்கும் ஒரு கவிஞனை முன்னிறுத்துகிறோம். கவனிங்க, அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு அவனை கவனிங்க, தொடர்ந்து அவன் கூட இருங்க என்பதற்கான ஒரு வேண்டுகோள் தான் இந்த விருது என்பது. இந்த விருதை பெற்று எங்கள் அமைப்பிற்கு பெருமை சேர்த்திருக்கும் திரு சோ விஜயகுமார் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.